கொடியை கட்டிக்கொண்டோம், இனி நமக்கு கதி இந்த தீபத்தினை எந்த வள்ளல் பெருமானார் அவர்கள் சித்திவளாக திருமாளிகையிலே வழிபட்டு வணங்கி இறையருளை மரணமிலா பெருவாழ்வை பெற்றார்களோ அந்த தீபத்தையே புறத்தே எடுத்து வைத்து இந்த உலக மக்களும் இந்த தீபத்தின் முன்பாக ஞானசரியை 28 பாசுரங்களை படித்து அனுபவித்து வாருங்கள். இறை அருள் சித்தி உங்களுக்கும் இது சித்திக்கும் என்பதற்காகத்தான் அந்த சித்திவளாக திருமாளிகையிலே புறத்தே இருக்கின்ற சத்திய ஞான தீபத்தை நமக்கு அருளி இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் சொன்னபடி அந்த கொடி என்பதன் விளக்கமே தனக்குள் எந்த மஞ்சள் நிறமும் தனக்குள் எந்த வெண்ணிறமும் தனக்குள் எந்த அமுதம் சுரக்கின்றதோ இவை எல்லா ஆன்மாக்களிலும் சுரக்கும் என்ற பேருண்மை பிரகடனம்தான் இந்த பாடல்.